ஹாய் ஆல், வெல்கம் டு ட்வின் மாம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி விலாகுன்னு சொல்லணுன்னு தான் ஆசை. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி நடக்கலை. எங்களுக்கே அன்எக்ஸ்பெக்டட் தான். நாங்கள் ஜாலியாக கிளம்பி காரில் ஏறி உட்காந்தா அப்படியே வானம்லாம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போனோம். எங்கள் பாப்பா எப்பயுமே அவ்வளோ அழகுப்படுத்துறதுன்னா அவள் அழகாக காட்டுவாள். தம்பி ரெடி ஆகிட்டாரு. ரெடி ஆனோடனே குஷி ஆகிட்டாரு. கார் அங்கே பாருங்களேன், கார் வரும்போதே நல்லா தெரியும். நல்லா இருட்டிகிட்டு இருந்துச்சு. பேசாமல் இப்படியே இறங்கி போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கார் சொன்னார், நம்ம என்ன நடந்தால் போகிறோம், காரில் தான் போகிறோம் வா அப்படின்னாரு. அங்கே பார்த்தீங்களா சோனம் தூர ஆரம்பிச்சிச்சு. கடைக்கு என்ட்ரு ஆகிறதுக்குள்ளேயே மழை லைட்டாக தூர ஆரம்பிச்சிச்சு. உள்ளுக்கு போய் விலாக் எடுக்கணுன்ற ஆசையில் தான் போனோம். கடைசியில் கடையிலையும் சரியான கூட்டம். எதுவுமே பண்ண முடியல. எங்களுக்கு துணியை பார்க்குறதா விலாக் எடுக்கிறதான்றது அளவுக்கே யோசிக்க ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் எப்போ வந்தாலும் எங்கள் ஊரில் இந்த ட்ரெயினுக்கு போகிற அந்த கேட்டு போட்டுருவாங்க. எங்களுக்கு மட்டும்தான் நடக்குதா இல்லை எல்லாத்துக்கும் நடக்குதான்னு தெரியல. ஷாப்பிங் போனதுக்கு இது அடுத்த நாள், நெக்ஸ்ட் டே காலையில் பார்த்தா இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு குரங்கு, அங்கே ஒரு குரங்கு, அப்படியே கொஞ்சம் தள்ளி போனால் அங்கிட்டு ஒரு குரங்கு. நாங்கள் காலையில் எதை பார்க்குறோனோ இல்லையோ எங்கள் ஊரில் இந்த குரங்கு மட்டும் பார்த்துருவோம். வீட்டுக்கு ஒரு 100 குரங்கு நீந்து விட்ட மாதிரி காலையில் ஆனால் வந்துடும். இதில் சில நேரம் எங்கள் வீட்டுக்காரு பிஸ்கட்லாம் இருந்தால் அதுக்கு போட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த ஒரு வீடியோ கூட எடுத்து வச்சுருக்காங்க. நான் ட்ரை பண்ணுறேன் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு, நீங்கள் வேணால் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, நந்தியாவட்டை நம்ம வச்சதுக்கு ஏதோ கொஞ்சமாவது ஒரு மொட்டு வந்திருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இது வீட்டுக்கு வரும்போது மொட்டு வச்சு ஒரு 5-6 பூ பூத்துச்சு. கடைசியில் இந்த குரங்கு பைப்பில் எல்லாத்தையும் கடிச்சு தின்னு எல்லாம் வேட்டையாடிடுச்சு. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் அந்த இது டிஏபின்னு சொல்கிற அந்த உரம் வாங்கிட்டு வந்து வச்சு கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ ஒரு மொட்டு வச்சுருக்கு. அதை நான் பாதுகாத்துட்ருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு. காலையில் ஹாட் வாட்டர் வித் ஹனி. இந்த ஹனி நிஜமாலுமே நல்லா தான் இருக்குதா என்னன்னே தெரில. நல்ல தேன் தானான்னு தெரியாது. சரி போ குடிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் எடுத்தேன். ஸோ சாப்பாடு வச்சாச்சு. சைட் பை சைடு அப்படியே வெண்டைக்காவை பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தாய்ச்சி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு வெண்டைக்காய் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே போட்டேன். நைட்டே கட் பண்ணி வச்சிட்டேன். இந்த வெண்டைக்காய், கொத்தவரங்காய், இந்த பைத்தங்காய்லாம் இருந்ததுன்னா நாள் நைட்டே மேக்ஸிமம் கட் பண்ணி வச்சுடுவேன். ஏன்னா இதெல்லாம் காலையில் அறக்க பறக்க செய்கிற நேரத்துலலாம் இந்த வேலையெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது. ஒரு சிலர்லாம் செய்கிறாங்க. எங்கள் அத்தைலாம் காலையில் தான் எதாக இருந்தாலுமே ஆன் த ஸ்பாட் தான் பிளான் பண்ணுவாங்க. காலையில் இவர் எந்திரிச்ச கையோடய என்ன வேலை பார்க்குறப்பாங்க. இந்த வீடு ராஜா வீடா, இந்த ராஜா வீட்டை விற்கிறாராம். இதெல்லாம் நியாயமா? அவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் பாலை கலந்து கொடுத்துட்டு அப்படியே போய் வெண்டைக்காய் வதங்கிடுச்சான்னு பார்த்தேன். அது ஸ்லோ ஃப்ளேமில் தான் குக் ஆகும். அப்படியே உப்பு கொஞ்சம் போட்டாச்சு. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் தான் உப்பு போடுவேன். ஏன்னா அந்த பிசுப்பு உடனே நிறையா வந்துடுற மாதிரி இருக்குது. அப்புறம் லெமன் சாதத்துக்கு வெங்காயம், இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு தாளித்து லெமன் சாதம் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் இதுதான் பிடிக்கும். சில நேரம் நாங்கள் இந்த சாப்பாட்டை சாப்பிட்ணுன்றதுக்காகவே மெனக்கட்டு கூட நான் செஞ்சுலாம் சாப்பிட்ருக்கேன். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய்க்கு இது மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இவ்வளோ தான் போடுவேன். அதுக்கு மேலே வேறு எதுவும் போட மாட்டேன். சின்ன வெங்காயம் போட்டு நீங்கள் லெமன் சாதம் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம்லாம் போடாதீங்க, சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டே. அது செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது எங்கள் ஹஸ்பண்ட் நம்மளுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் கிடையாது, நான் செஞ்சதே கொஞ்சம் தான் இன்றைக்கி, வேணா டேஸ்ட்டு மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அந்தளவுக்கு இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எலுமிச்சம்பழத்தை லைட்டாக கசக்கிட்டு நான் 2 கட் பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்குவீஸ் பண்ணும்போது ரொம்ப அழுத்தி ஸ்குவீஸ் பண்ணிடாதீங்க, அப்போ கசப்பு வந்துடும். அப்போனாலும் அந்த நல்லா இருக்காது. ஸ்குவீஸ் பண்ணும்போதே இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு ஸ்குவீஸ் பண்ணிட்டோம்னா அந்த விதையெல்லாம் அதுலேயே ஃபில்டர் ஆகிடும். சில நேரம் நம்ம ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு வடிகட்டினது அதை எடுக்க முடியுமா அப்படின்லாம் யோசிக்க தேவையில்ல. அது அந்த ஸ்பாட்டே பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அதில் ஒரு 2 மினிட்ஸ் நம்மளுக்கு வேலை மிச்சம். நிலக்கடலை வாங்கிட்டு வர சொன்னேன், எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டே வரல. சரி நீங்கள் அத்தைகிட்ட இந்த மாதிரி நிலக்கடலை ஏதாவது இருக்குதா அத்தான்னு கேட்டேன். பொறிக்கு போடுறதுக்கு வறுத்த கடலையே இருக்குமான்னாரு. ஏன்னா எங்கள் மாமனார் வறுத்த கடலை அடிக்கடி சாப்பிடுவார். 10 ரூபா பாக்கெட்டு. அதை தோல் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனால் குரங்கு அங்கங்கே உட்காந்துருக்குது. அதை பார்த்து நம்ம அந்த தோலை எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளேயே நம்மளுக்கு புங்கு தலைஞ்சு போயிடும். அந்தளவுக்கு ஆகிடும்.
ஒரு தாச்சி வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு போட்டு லைட்டாக பொரிஞ்சோடனே பச்சை மிளகா வரமிளகா அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை அவ்வளோதான். இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தோல் எடுத்து வச்சுருந்தேன் நிலக்கடலை அதையும் போட்டுட்டு லைட்டாக டாஸ் பண்ணிவிட்டு லெமன் புழிஞ்சிருந்தோம்ல அந்த லெமன் சாறில் ஊற்றிட்டு நான் முதல்லையே பெருங்காயம் போட மறந்துட்டேன். சும்மா லைட்டாக பெருங்காயம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு அது கொதித்து வந்தாலே அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு நிலக்கடலை இன்னும் 2 பேக்கெட் இருந்தது, மொத்தம் 4 பேக்கெட்டு. ஸோ 2 பேக்கெட் இருக்கும். சரின்ட்டு இது எங்கள் ஹஸ்பண்டோட ரெசிபியாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலக்கடலை ஒரே ஒரு மிளகாய் அப்புறம் தேங்காய் அவ்வளோதான், உப்பு இது போட்டு அப்படியே அரைச்சா நிலக்கடலை சட்னி ரெடி. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எப்பயுமே அந்த தாளித்து கொட்டுறது வழக்கம். சாரி, இந்த வீடியோ எடுக்கும்போது லைட்டாக பிளர்ராக இருந்திருக்கும் போல் எனக்கு தெரியவே இல்லை, நான் கவனிக்காமலே வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். அதுக்கப்புறம் தோசை ஊற்றி எடுத்து வச்சிட்டேன். எப்பயுமே சட்னி நான் கொஞ்சம் கெட்டியாக தான் அரைப்பேன், ஆனால் இந்த சட்னி லைட்டாக கொஞ்சம் தண்ணியாட்டம் தான் அரைச்சிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பால் பெரியவளுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஆனால் அவள் என்ன ரெடி ஆகல, அவள் எப்பயுமே ஸ்லோ தான். 9:15க்கு காலேஜ் போயிடணும், ஆனால் 9:10 வரைக்கும் வீட்டில் தான் இருப்பாள். இவங்களெல்லாம் கிளப்பிட்டு நம்மளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரியே இருக்கும். இன்றைக்கி காலைல பழைய சோறு தான் சாப்பாடு, பழைய சோறு தயிர் உப்பு அதிலே கொஞ்சம் ஊறுகாய் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே குடித்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் நான் வாங்கின ட்ரெஸ் எல்லாம் காமிக்கலான் இருக்கேன். இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை உட்காந்து சாப்பிட்ற அந்த சுகம் இருக்குது பார்த்திங்களா, சில நேரம் அறக்க பறக்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். காலையிலேருந்து வேலை ஆம்பளைக்கு வேலை தான். அந்த அவ்வைஷன்முகி பாட்டெல்லாம் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தாச்சு. கொஞ்சம் ஒரு 1/2 hour கொஞ்ச நேரம் உட்காந்துருன்ட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். நான் மேக்ஸிமம் கண்ணாடி பார்த்துலாம் தலை சீவ மாட்டேன். இந்த கண்ணாடி பார்த்து தலை சீவும் போதெல்லாம் நம்மளுக்கு வயசாகிடுச்சோன்னு தோணிடும். ஏன்னா அப்போ தான் அந்த வெள்ளி கம்பி இந்த ப்ரௌன் கம்பியெல்லாம் எட்டி பார்ப்பாங்க. அப்புறமேலு மனசை தேத்திக்கிட்டு நம்ம அந்த தலையை சீவி வாரி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு கஷ்டமாக போயிடும். ஒரு பொட்டை வச்சாச்சு, அவ்வளோதான். இந்த லுக்கு தான். நான் எப்போயும் மேக்கப்லாம் எதுவுமே போட மாட்டேன். நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ்ஸெல்லாம் 1 by 1 பார்க்கலாம். இந்த ட்ரெஸ் தான் போனோன்னே எடுத்துட்டேன், 380. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸில் எக்ஸல் தான் இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டு நான் XXL வேணும்னா குடோனில் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது 400, 399. அதுக்கப்புறம் 2த்துக்கும் பேர் ஆகிற மாதிரி ஒரு ஒயிட் ஃபேண்ட் எடுத்துகிட்டேன், அது 320. அவ்வளோதான் இது எனக்கு. நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு தான் இந்த கவுனு ஃப்ராகு இதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன், வாங்கினாலும் வேஸ்ட்டு. அதனால் நாங்கள் பட்ஜெட்டோடு போயிட்டோம் அப்படியே. இது தம்பி இது. நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து ஒரு ப்ளூ கலர் மாதிரி டேல் ப்ளூ மாதிரி இருந்தது. இது வந்து தம்பிக்கு 2 டிஷர்ட்டுன்னு சொல்லி இதை எடுத்துக்கிட்டோம். இது ஒரு ப்ளூ, நல்ல இந்த ப்ளூ மாதிரி இருந்தது, ஸ்கை ப்ளூ மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த பாவாடை தான், அந்த ப்ளூக்கு வந்து பேர் ஆகிற மாதிரி பாப்பாவுக்கு ஒரு பாவாடை, அப்புறம் அந்த ரெட்டுக்கு பேர் ஆகிற மாதிரி இந்த பாவாடை. ரெண்டுமே அந்த பாவாடை ப்ளூ பாவாடை வந்து 140, இது வந்து 200. என்ன டிஃப்ரென்ஸுன்னு தெரில. இதுதான் எங்கள் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு. ஒன்று வந்து 280, இது வந்து 333. அதுக்கப்புறம் அவர் ரெகுலராகவே ஒரே கலரில் தான் பேண்ட் போடுவார். அது தேஞ்சு போச்சான், அதனால ஒரு பேண்ட் வாங்கினார் 720. அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்கும்போது எங்கள் அக்கா பொண்ணுக்கு இந்த 2 ஸ்கர்ட்டு நல்லா இருந்தது. ஒன்று 120, இன்னொன்று வந்து 140. ரெண்டுமே நல்லா தான் இருந்தது. ஏன் அவ்வளோ ப்ரைஸ் கம்மின்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் சூப்பராக இருந்தது. என்னோடய பையனுக்கு தான் ட்ரௌசர் 2 அந்த டிஷர்ட்டுக்கு பேரப் பண்ணுற மாதிரி 2 வாங்கியிருந்தோம். ஒன்று வந்து 120, இன்னொன்று வந்து 110. அன்றைக்கி ஷாப் பண்ணுற அன்றைக்கி நாங்கள் அங்கே பில்டிங்லேயே விட்டுட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே போகலான்னு பார்த்தோம், முடியல. அதுக்கு அடுத்த நாள் போயிட்டு கேட்டால் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் குடோன்லேருந்து ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அப்பாடா இந்த வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 2 கேப் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு எட்டுற மாதிரியே வச்சுருக்காங்க, அதனால பசங்களே எடுத்துகிட்டும் வந்துடுறாங்க. அது நெக்ஸ்ட் டே இந்த கர்ஷீஃப் தான் எங்கள் ஹஸ்பண்ட் தான் அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணுவார். அதில் ஒரு 3 pieces இருந்தது. அப்புறமேலு இது வந்து 50 rupees. இதுவுமே பசங்களுக்கு விசிபிளாக இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இவ்வளோதான் எங்களோட ஷாப்பிங். சிலர் மாதிரி என்னால் கடை ஏறி இறங்கிலாம் வாங்க முடியாது. எந்த கடைக்கு போகிறோமோ அதில் என்ன இருக்குதோ அதை வாங்கிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி நீங்கள் என்ன ஷாப் பண்ணீங்க தீபாவளிக்குன்றதை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். பாய்.